பெற்றோர்களே நீங்கள்லாம் உங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பா பார்த்துக்கொள்ளணும். சரி, அது உங்களோட கடமை இல்லையா? பெற்றார் கஷ்டப்பட்டு தன் புள்ள படிக்கணும், பெரிய ஆளாகணும், அந்த படிப்பு படிக்க வைக்கணும்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்பட்டு காசை சேர்த்து பெரிய பெரிய கிளாஸுகள் போங்க, அங்க போங்க இங்க போங்கன்னு டவுன் பக்கம் அனுப்புறது. டவுன்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் இல்லை, ஒரு சில பிள்ளைகள் அங்க என்ன செய்யுதுகள். டவுன்ல தான் ஆட்டோ ஓடுறேன், எவ்வளவு விஷயங்களை என் கண் கூட பாக்குறேன். சரி, எனக்கும் கஷ்டமா இருக்கு. நானும் உங்களோட விட்டு புள்ள மாதிரித்தான். எவ்வளவு பெற்றோர்களுடைய கனவுகள் அங்க சிதைக்கப்படுகிறது, எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கைகள் நாசமாகப்படுகிறது. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் காசை கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பி விட்டா மட்டும் காணாது. இடக்கிட உங்களோட பிள்ளைகிட்ட போன வேண்டி செக் பண்ணுங்க, யாரோட பேசுதுகள், என்ன செய்துகள். இடக்கிட டவுன் பக்கம் பாருங்க, உண்மையில கிளாஸுக்கு தான் போகுதுகளோ என்ன செய்துகள். ஒரு பிள்ளைன்ற செயற்பாட்டை பார்க்கவே விளங்கும் அந்த பிள்ளை என்ன செய்யுதுண்டு. அந்த நேரம் நாங்கள் 25, 26 வயசுல செய்யாத வேலையெல்லாம் இப்ப 15, 14, 16 வயசுல செய்து கொண்டு திரியுதுகள். யோசிச்சு பாருங்க. நவீனம் வளர்றது நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த நவீனத்தை கூட தங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குற ஒரு சில பிள்ளைகள் பயன்படுத்தி கொண்டு இருக்குதுகள். நான் ஒரு சில விஷயங்களை இதுல டீப்பா சொல்ல விரும்பல. சரியா, நாங்கள் கண்கூடா பாக்குறோம், எங்களோட வீடுகள்லயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. சரியா, நானும் உங்களோட வீட்டுல ஒருத்தன் நினைங்கோ, உங்களோட பிள்ளைகளை நீங்களாம் பாதுகாப்பா பார்த்து கொள்ளணும். எல்லா பெற்றோரும் சொல்லுவினம், எந்த பிள்ளை அப்படி செய்யாது, எந்த பிள்ளைகள் எனக்கு நம்பிக்கை இருக்குண்டு. அப்ப அங்க புலவுற புள்ளியெல்லாம் ஆற்ற புள்ளியல். யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட புள்ளதான் அங்க அந்த பிள்ளைய விடுது, நாசமா போகுது. சின்ன வயசுல காதல் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த நேரங்கள்ல எல்லாம் எனக்கு முன்னாடி பிறந்தவங்களும் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்கள் செய்யாத வேலையெல்லாம் இப்ப இந்த 17, 18 வயசுல செய்து கொண்டு திரியுதுகள். எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பிள்ளைகள். சரியா, ஆணும் சரி பெண்ணும் சரி. சரியா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க தயவு செய்து. உங்களோட எதிர்காலம், உங்களுடைய தலைமுறைகளுடைய எதிர்காலம் நாசமாக போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு நாங்களும் ஒரு சில வகையில உறுதுணையா இருக்கிறோம்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.